மேல வச்சிருங்க. நான் உங்க வருகை தாமதிச்சா இதே வயசு நீர் எனக்கு கொடுப்பீர். ஆனால் இப்படி நான் செய்யணும் ஆண்டவரே, இப்படி செய்யணும் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கச்சி, நீ தயவு செய்து நீ ஜெபம் பண்ணுப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நீ ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேன்னு வச்சுக்கேன். உன்னுடைய தரிசனம் அப்படியே நீ ஸ்லோவாக எப்பொழுதுமே தரிசனம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வேகமா தான் இருக்கணும். எல்லாரும் தூங்குற மாதிரி நீ தூங்க முடியாது. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீ ரெஸ்ட் எடுக்க முடியாது. எல்லாரும் ஜாலியா சிரிக்கிற மாதிரி நீ சிரிக்க முடியாது. எல்லாரும் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ற மாதிரி நீ உட்கார முடியாது. ஏன்னா ஷார்ட் பீரியடு, கொஞ்சம் டைம் தான் இருக்குது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. உனக்குள்ள தரிசனம் இருக்குமானால், உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த விஷன் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே நான் என்னமோ தரிசனத்தை குறைக்கிறது மாதிரி தான் இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஒருவேளை தரிசனத்தை குறைச்சி நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், நான் தான் குறைச்சிட்டேன். நான் என்னென்னமோ நினச்சேன், எப்படியோ நினச்சேன். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் நினைக்கல, அப்படியெல்லாம் யோசிக்கல. வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன், தூங்கினா போதும்னு நினைக்கிறேன், நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, இல்லை உன்னை நிம்மதியாக இருக்க மட்டும் நான் உன்னை அழைக்கல, அநேகருக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கு தான் உன்னை நான் அழைச்சேன். நீ சாப்பிடுவதற்காக மட்டும் அழைத்தவன் அல்ல, நீ அநேகருக்கு உணவு போடுகிற அளவிற்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஆமே, நீ இந்த இடத்திலே சுத்தி இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, இந்த கிணத்துக்குள்ள இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓ ஹல்லேலூயா, அநேக ஜீவராசிகளுக்கு உன்னாலே பிழைப்பு உண்டாகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தரிசனத்தை நான் குறுக்கி கொள்ள மாட்டேன். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய பிரயாணம் பெரிய பிரயாணம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. நான் ராஜாக்களை சந்திக்க போகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் ராஜாக்களை சந்திக்க வைக்க போகிறார். அதிகாரிகள் மத்தியிலே கர்த்தர் உனக்கு மேடைகளை கர்த்தர் அமைத்து கொடுக்க போகிறார். ஆமேன். சிறியவனை புழுதியில் இருந்து அவர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும், நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்ப இறங்கட்டும். இயேசுவே, அந்த சோர்வுகள் மாறட்டும், இந்த பலவீனங்கள் மாறட்டும், உற்சாக குறைவுகள் மாறட்டும். சத்துருடைய கை இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக. அந்த சரீரத்தில் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும், அந்த பலவீனங்கள் மாறுவதாக. அக்கினி 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 அக்கினி. இயேசுவின் நாமத்தினால அந்த மகிமை ஊற்றப்படுவதாக. சத்துரு கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக.